வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நாம் எந்த ஒரு தவறுமே செய்யலையே, ஆனால் நாம் பண்ணுற விஷயம் எல்லாமே தவறாகவே முடியுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவில் நம்ம மல்லிக்கு ஆதரவாக யாரானா நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே ஆதரவாக நிற்கல. நம்ம வெண்பா அன்னபூர்ணியை தவிர மற்ற எல்லாருமே நம்ம மல்லிக்கு அகைன்ஸ்டாக தாங்க நிற்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இந்த விஜய் இருக்காரே அவரை சொல்லவே தேவையில்ல. யார் எந்த பக்கம் இவருக்கு சேஞ்ச் அப் தட்டுறாங்களோ அந்த பக்கம் அப்படியே சும்மா டக்குன்னு மாதிரி சேஞ்ச் அப் தட்டுவார். அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான முட்டாள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு, எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாரு? 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆஃபீஸில் வச்சு உன்னை தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. கொடுத்த அடுத்த நாளே இவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. யாரன்னு ஒன்று சொன்னால் விசாரிக்காமல் உடனே ஆமாம் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நம்ம மல்லி சாப்பாடு செஞ்சால் இவர் சாப்பிட மாட்டாராம், நொட்ட மாட்டாராம். மல்லியை தவிர இந்த வீட்டில் யார் அழகாக சாப்பாடு செய்வாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். டேஸ்ட் எது யார் நல்லா செய்வாங்க சொல்லுங்க போல. ராஜேஸ்வரி செஞ்சால் வாயிலே வைக்க முடியாது. ஒரு பக்கம் உப்பு, ஒரு பக்கம் மிளகாத்தூள், அப்படியே சும்மா கொட்டி ஊற்றி விடுவாங்க. மறுபக்கம் நம்ம ரஞ்சிதா சொல்லவே தேவையில்ல. எதுக்குடா சாப்பாடு செஞ்சோம் அப்படின்ற மாதிரி. நாம் சிக்கன் ரைஸ் செய்ய சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? சோறு புளிக்குஜ்ஜி, இதுதான் எங்கள் ஊரில் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கேடு கெட்டவங்க அவங்க. அப்படியே அந்த புளிக்குஜ்ஜியில் 2 சிக்கன் பீஸ் எடுத்து போட்டு இதுதான் மாமா சிக்கன் ரைஸு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தருவா. அவ்வளோ பெரிய 2 மக்கள் சாம்பிராணிகளையும் வச்சுன்னு இவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம மல்லி சாப்பாடு செய்யறதுக்குள்ளே நம்ம விஜய் வந்து ஓனா டயர் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா சொல்லிட்டாங்க நல்லா அழகாக, மல்லி அம்மா சாப்பாடு செஞ்சு தந்தால் தான் நான் ஸ்கூலே போவேன், இல்லை நான் ஸ்கூலும் போகல ஒன்றும் போகல. இப்போவே நீ ஸ்கூல் போக முடியாது, ஒரு வாரத்துக்கு வீட்டில் கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதுக்கான கடுப்பாயிட்டு ஏய் யாருக்கிட்ட வச்சுக்கிற அவ்வளோதான் பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்டு வந்துனே இருக்குது. சவுண்டு ஒரு வேலையெல்லாம் வச்சுக்காத ராஜேஸ்வரியே அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா ஒரு முறைக்கிறாங்க. உடனே குட்டி வேண்டா இருந்தாலும் என்னடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சாமி, நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு வாயில் கை வச்சுன்னு கம்முன்னு போயிடுறாங்கன்னா பார்த்துங்களேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அப்படியே சும்மா டக்குன்னு ஓடின்னு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடி இருந்தாலும் இதுக்கு நடுவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க. அது எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வா இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா, உண்மையாவா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் முட்டுற மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நடக்க போகுது. இதையெல்லாம் எப்படி நாம கையாள போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக தான் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி திரும்ப பேகை தூக்கின்னு வராங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி உங்களுக்கு யாருங்க பேகை தூக்கின்னு வர சொந்த, ஏதோ அப்பப்போ வரீங்களா போகிறீங்களா அந்த வேலையோட வச்சுக்கணும். அதை விட்டு பேகை தூக்கின்னு வர்றது இங்கே வர்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. ஓசி சோறுனா போதுமே கிளம்பி வந்துருங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. எங்கிட்ட பேசியும் யூஸ் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கே இல்லாத போது எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக அவ்வளோ அந்த பொண்ணை எப்படியா அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இவளையும் 3ஆதாரமாக கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சின்னுக்கிறீங்களே, நீங்கள் எந்த அளவுக்கு கேடு கெட்டவங்களாக இருப்பீங்க. உங்களை மாதிரி கேவலமான எண்ணமும் கேவலமான புத்தியும் எனக்கு இல்லை. அது வரையும் நான் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணி உள்ளே போயிடுறாங்க. நம்ம விஜய் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து தலையெழுத்துறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வெளியே போயிடுறாரு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு பெரியமா நீங்கள் திருப்ப வந்தீங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. யாரானா ஒன்று எதனா ஒன்று உங்களை சுருக்குன்னு பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, வேணாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை உன்னை விட்டு நான் போயிடுவேண்ணா, உனக்கான வாழ்க்கையை அமைச்சு தந்தது நான், நீ சந்தோஷமாக இருக்கேன் அந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் உன்னிப்பாக கவனிக்கணும். அதை விட்டு உன்னை இப்போவே அசால்ட்டாக அனுப்பிச்சிட முடியுமா சொல்லு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது எதெல்லாம் நடக்க போகுது விஷயமெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கினா தாங்க தெரிய போகுது கண்கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஓடின்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம் பார்த்துக்கணும். இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது, 1 by 1 நாம் தான் அதை கையாள்னு போயினே இருக்கணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க விஜய் கிட்ட போய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கோவம் மட்டும் புடுக்குன்னு வந்துடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் விஜய் என்ன சொல்ல போகிறாரு ஏது சொல்ல போகிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா.